ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஃபிசிக்ஸ் லெசன் 3ல உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான கொஸ்டின். ரெண்டு சேர்ந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, தனித்தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. கால்வனாமீட்டர் ஒன்றை அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரிக்கவும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேர்ட் லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லாட்டா பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டில் 12th ஃபிசிக்ஸ் லெசன் 3 அப்படின்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். கால்வனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த வீடியோவில் வோல்ட்மீட்டரை கால்வனாமீட்டரை எப்படி வோல்ட்மீட்டராக மாற்றுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கால்வனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல். சரிங்களா? இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு கால்வனாமீட்டரை அம்மீட்டரா மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். இந்த மின்தடை என்ன மின்தடை? ஒரு குறைந்த மின்தடையை என்ன இணைப்பில் இணைக்கணும்? பக்க இணைப்பில் இணைக்கணும். அவ்வளோதான். என்ன மீட்டரை? கால்வனாமீட்டரை அம்மீட்டரா மாற்றணும் அப்படின்னா குறைந்த மின்தடை ஒன்றை எந்த இணைப்பில் இணைக்க போறோம்? பக்க இணைப்பில் இணைக்க போறோம் அப்படின்னா இணைக்க போறோம். இந்த குறைந்த மின்தடை எப்படி செயல்படுது அப்படின்னா இணை தடை மின்தடையா செயல்படுது. ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸா இணைச்சு அப்படின்னா செயல்படுது. என்ன மின்தடை? இந்த குறைந்த மின்தடை. சரிங்களா? இப்போ இந்த சர்க்யூட்ல வச்சு இந்த சர்க்யூட்ல பாயக்கூடிய இந்த கரண்ட மின்னோட்டத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற மின்னோட்டம் இந்த சர்க்யூட்ல என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த கரண்ட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய மின்னோட்டம் என்னது? ஐ. இப்படியே இந்த மின்னோட்டம் நேராக போய் எங்க போகுது? கால்வனாமீட்டர் போதா? அப்ப கால்வனாமீட்டர் வழியா பாயக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஐஜி அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஐங்கிற கரண்ட் இங்க கொஞ்சம் ஃப்ளோ ஆயிடுச்சு, கால்வனாமீட்டருக்கு ஐஜிங்க ஃப்ளோ ஆயிடுச்சு. மிச்சம் எங்க போகுது? மேல போகுதா? அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண கரண்ட் தான் எங்க போகுது அப்படின்னா மேல போக போகுது. சரிங்களா? அதான் மேலே போகுது கரண்ட் என்ன இருக்கு? ஐ மைனஸ் ஐஜி. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்வனாமீட்டருக்கும் என்ன உண்டு? ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடை ஒன்று உண்டு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மின் தடை அப்படின்னா நம்ம ஆர் அப்படிங்கிற லெட்டரால என்ன செய்வோம் அப்படின்னா குறிப்போம். இது கால்வனாமீட்டருடைய மின் தடை அப்படிங்கிறத நம்ம என்ன குறிச்சிருக்கோம் அப்படின்னா ஆர்ஜி அப்படின்னு குறிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகேவா? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அடுத்ததா இந்த ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளவு மின்னோட்டம் பாயுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் சொன்னோம். இந்த எஸ்ங்கிறதா என்ன ரெசிஸ்டன்ஸ்? ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ், இல்லாட்டா இணைத்தடம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது எவ்வளவு கரண்ட் பாயுது? ஐ மைனஸ் ஐஜி அப்படிங்கிற மின்னோட்டம் பாயுது. அதைத்தான் இங்க நம்ம எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த கால்வனாமீட்டர்ல பாயக்கூடிய இதுவும் இணை மின்தடத்துல பாடக்கூடிய இதுவும் சமமா இருக்கும். அதான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஈக்குவல் போட்டிருக்கோம். என்ன விதியை அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ஓம் விதியை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஓம் விதி என்னது? V = IR. ஃபர்ஸ்ட் கால்வனாமீட்டர் தானே, அதனால இங்க என்ன போட்டிருக்கோம்? ஐ பக்கத்துல ஐஜி, ஆர் பக்கத்துல ஆர்ஜி. ரைட்டா? அடுத்து இணைத்தடம், அதாவது ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பாயக்கூடிய மின்னோட்டம். என்ன மின்னோட்டம் பாயுது? ஐ மைனஸ் ஐஜி. அதான் இங்க போட்டிருக்கோம். இதுல ஆர் அப்படிங்கிறது என்ன, எதை குறிக்கும் அப்படின்னா மின் தடையை குறிக்குது. இதுல நம்ம குறைந்த மின் தடை என்னன்னு வச்சிருக்கோம்? எஸ் வச்சிருக்கோமா? சோ அதனாலதான் இங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆருக்கு பதிலா இங்க எஸ் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப பாருங்க, இந்த எஸ் இருக்கா, பிராக்கெட்டுக்குள்ள எஸ் இருக்கா? இந்த எஸ் நம்ம பிராக்கெட்டுக்கு உள்ளக்க நம்ம என்ன செய்யணும்னா கொண்டு போகணும். அப்ப நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, ஐஜி ஆர்ஜி ஈக்குவல் டு இவங்களுடைய பெருக்குனா என்ன போகணும்? எஸ்ஐ மைனஸ் எஸ்ஐஜி அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஐஜி எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைக்கலாமா? ஸோ இந்த பக்கம் மைனஸ் இருக்கக்கூடிய ஐஜி இந்த பக்கம் உங்களுக்கு எதா மாறும் அப்படின்னா பிளஸ்ஸா மாறிடும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, நம்ம ஐஜி ஆர்ஜி மைனஸ் இருக்கு, ரொம்ப எதா மாறுது? பிளஸ்ஸா மாறுதா? ஸோ பிளஸ் ஐஜி ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? எஸ்ஐ. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல
இங்கே பாருங்க, இங்கேயும் ஐஜி இருக்கு, இங்கேயும் ஐஜி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துல இருந்தும் நான் ஐஜியை பொதுவாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ என்ன இருக்கேன், ஐஜியை பொதுவாக எடுத்தா மிச்சம் எனக்கு என்ன இருக்கு, இங்கே ஆர்ஜி பிளஸ் எஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ அப்படின்னு இருக்கா. இப்போ பாருங்க, இங்கிட்டு பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் டு இந்த 9 தான் வரும், வகுத்தலாம் வருமா. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஐஜி ஈக்குவல் டு எஸ்ஐ பை ஆர்ஜி பிளஸ் எஸ்ன்னு கிடைச்சிருக்காப்பா. இந்த டேர்ம் கிடைச்சிருச்சா. இந்த டேர்மை தான் நான் உங்களுக்கு எங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஐஜி ஈக்குவல் டு எஸ்ஐ பை ஆர்இ பிளஸ் எஸ்ன்னு வந்திருக்கா. இந்த ஐங்கிற டேர்மை மட்டும் நான் இங்கே தனியாக என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எடுத்து எழுதிட்டேன். சரிங்களா. ஸோ எப்படி இந்த டேர்ம் நம்ம வேற எப்படி மாற்றி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த கால்வாமீட்டரில் பாயக்கூடிய கரண்ட்டு டோட்டல் கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதான் ஐஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐ. இதை ஃபுல்லாமே கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு என்ன போட்டிருக்கோம், ஐஜி இங்கே ப்ரொபோஷனல், இங்கே என்ன இருக்கு ஐ. சரிங்களா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த சிம்பிளா இந்த ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவோம், ஆல்பா ஒன்று போடுவோமா, ஒரு ப்ரொபோஷனல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் போடுவோமா, அதைத்தான் இங்கே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா செஞ்சிருக்கோம். ஓகேங்களா. அப்போ அதுல நமக்கு மின்னோட்டம் பாயும் போது இந்த கால்வாமீட்டர்ல ஒரு விளக்கம் ஒன்று ஏற்படும். அந்த விளக்கத்தை நம்ம இங்க தீட்டா அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சர்க்யூட்ல பாயக்கூடிய கரண்ட்டுக்கு மின்னோட்டத்துக்கு நேர்த்தகவல் இருக்கும். சரிங்களா. அப்ப விளக்கத்தை நம்ம தீட்டான்னு வச்சிருக்கோம். அந்த தீட்டா எதுக்கு நேர்த்தகவல் இருக்கு, அதுல பாயக்கூடிய கரண்ட்டுக்கு நேர்த்தகவல் இருக்கு மின்னோட்டத்துக்கு. ஸோ ஐஜின்னு எழுதிக்கலாம், அந்த கரண்டை நம்ம ஐன்னு எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல சொல்லிட்டோம், இந்த ஆர்ஜி மற்றும் எஸ் ரெண்டுமே என்னது, பக்க இணைப்புல இருக்கக்கூடிய ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. அதாவது ஆர்ஜி அப்படிங்கிறது கால்வாமீட்டரோட மின்தடை, எஸ் அப்படிங்கிறது ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுமே என்ன இணைப்புல இருக்கு, பக்க இணைப்புல இருக்கு. இப்போ பக்க இணைப்புல இருக்கும்போது அதோட ஜென்ரல் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், 1/RP ஈக்குவல் டு 1/R1 பிளஸ் 1/R2 ஜென்ரல் ஃபார்முலா. R1க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், ஆர்ஜி போட்டிருக்கோம். R2க்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், எஸ் போட்டிருக்கேன். RPக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க நிகர மின்தடை, அதை இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா. ஸோ இங்க அடிமானம் பாருங்க, ஒன்று போல இருக்கானா ஒன்று போல இல்லை. ஸோ குறுக்க பாருங்க, இதை இங்க கொண்டு போயிருங்க, அதை கொண்டு போயிருங்க, அவ்வளவுதான். உடனே என்ன வரும், எஸ் இங்க போயிடும், இந்த ஆர்ஜி இங்க போயிடும், பை கீழே இருக்கு ஆர்ஜி பிளஸ் எஸ். சரிங்களா. இந்த டோட்டலும் என்ன, இந்த மொத்தத்தையும் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஆர்ஏ அப்படிங்கிறது மிக ஒரு குறைவு. எனவே ஒரு நல்லியல்பு அம்மீட்டரின் மின்தடை சுழி ஆகும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எந்த கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.